சாவகச்சேரி பகுதியில் வந்து ஒரு தொடருந்துக்கு தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் நடத்திய 2 சிறுவர்கள் இன்றைய தினம் சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதுக்கு பின்னணியில் இருக்கிற அந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுக்கு பின்னால் இந்த மோட்டார் சைக்கிள்கள் உத்தியோகபூர்வமாக என்ன விலைகளை கொடுக்கப்பட போது யாழ்ப்பாணத்து பகுதியில் சேர்ந்த ஒரு பிபிசி நிறுவனத்தில் கடமையாற்றிய ஒருத்தர் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். இன்றைய தினம் பார்த்துப்பீங்க உங்களோட செய்தியில் முக்கியமாக வைத்தியர் அர்ச்சுனாவை சேர்த்துக்கொள்வீங்களே எங்கள் காணொலி நீங்கள் யோசிப்பீங்க. நிச்சய தினம் நம்முடைய வைத்தியர் அர்ச்சுனாவின் செய்திகள் தராசு மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவையும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் பயணித்த ஒரு பயணி ஒருவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க, தற்செயலாக படம் பிடிச்சிட்டார். டிஸ்கவர் 125 125 DRL மோட்டார் சைக்கிளின் விலையை பார்த்து சொன்னாங்க. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினமும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றது. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அந்த புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் எந்த ஒரு செய்தி பிரிவை பார்த்தாலும் அந்த ஒரு செய்தி இல்லாத செய்தியே கிடைக்காது. எந்த செய்தி பிரிவை பார்த்தாலும் அந்த ஒரு செய்தி இருந்து கொண்டே இருக்கிறது. நிறைய இது ஏன் அது முக்கியமாக அவ்வளோ எல்லா செய்தியிலையும் இது போடப்படுறது. அந்த செய்தியையும் முக்கியமாக மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதுக்காகத்தான் இது இவ்வளவு நீண்ட நாட்களாக இந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் நம்மளோட செய்தியில் இன்றைக்கும் அந்த செய்தி என்ன சொல்கிறது, கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதுக்கு பின்னணியில் இருக்கிற அந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சம்பந்தமாக இல்லை, அதில் ஒரு கான்ஸ்டபிள் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஒரு சில பொருட்கள் சம்பந்தமாகவும் இன்றைய தினம் பேசவிருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்துச்சுனாக்கா யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி பகுதியில் வந்து ஒரு தொடருந்துக்கு தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் நடத்திய 2 சிறுவர்கள் இன்றைய தினம் பிடிபட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமாகவும் பேச இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்துச்சுனாக்கா இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுக்கு பின்னால் இந்த மோட்டார் சைக்கிள்கள் உத்தியோகபூர்வமாக என்ன விலைகளை கொடுக்கப்பட போகுது என்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணத்து பகுதியில் சேர்ந்த ஒரு பிபிசி நிறுவனத்தில் கடமையாற்றிய ஒருத்தர் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். அது சம்பந்தமாகவும் பேச இருக்கிறோம். அப்படின்னு சொன்னாங்க. புதுசாக நம்மளோட சேனலுக்கு யாருக்கும் வந்துருச்சுனாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகிற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், புதுக்கடை நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பிரதான பாத்தாள உலகத் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கின் கைது செய்யப்பட்ட அத்துருக்குரிய காவல்துறை கான்ஸ்டபிள் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல வெடிமருந்துகள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்துச்சுனாக்கா 12 போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்கள், M16 வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவையும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த குற்றம் தொடர்பாக 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உட்பட மொத்தமாக இதுவரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த தொடருந்துக்கு கல்வீச்சு வீசியவர்கள் யார், எதற்காக வீசினார்கள் என்ற விஷயம் தெரியலை. ஆனால் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம், அந்த செய்தியையும் பாருங்கள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடர்ந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை மேற்கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 3 பேர் யாழ் மாவட்ட போலீஸ் மா அதிபரின் கட்டளைக்கிணங்க மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய யாழ் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் தேவி நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும் பொழுது குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து வரும்போது அரியாலை பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வந்ததை அதில் பயணித்த ஒரு பயணி ஒருவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க, தற்செயலாக படம் பிடிச்சார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் அம்புட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க,
15 தொடக்கம் 13 வயதுகளுக்கு உட்பட்ட சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிர்ச்சியாக இருக்கின்றது இந்த காணொலியை இந்த போட்டோவை பார்க்கின்ற பொழுது. இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளமையும் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கின்ற செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த வாகன இறக்குமதிகள் சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மோட்டார் சைக்கிள்கள் என்ன விலைகளுக்கு இப்போ உத்தியோகபூர்வமாக அந்த டேவிட் பீரிஸ் நிறுவனம் அவருடைய உத்தியோகபூர்வ வலைத்தளத்தில் அவங்களுடைய அந்த உண்மையான விலைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் சுருக்கமாக பார்த்து விடுவோம். அந்த வகையில் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கப்பட்ட பிறகு பெறப்படும் முதல் தொகுதி வாகனங்களில் புத்தம் புதிய மோட்டார் சைக்கிளின் விலை கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரூபாய் என்று கூறப்படுகிறது. டேவிட் பீரிஸ் மோட்டார் நிறுவனம் தங்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் புத்தம் புதிய பல்சர் எண் 160 மோட்டார் சைக்கிளின் புதிய விலை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 9,34,950 என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புத்தம் புதிய டிஸ்கவர் 125 125 DRL மோட்டார் சைக்கிளின் விலையை பார்த்தீங்கன்னாக்கா 7,31,950 ரூபாய் என்று கூறியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மற்றும் புத்தம் புதிய CT 100 ES மோட்டார் சைக்கிளின் விலையை பார்த்தீங்கன்னாக்கா 6,37,950 ரூபாவாக விலை பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அந்த கடைசியாக 950 ரூபா ஏன் வருதுன்னு நமக்கு தெரியலை. ஆனால் 950 ரூபா கடைசியாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருப்பதாக நான் கூறியிருந்தேன். அந்த செய்தியையும் பார்த்து விடுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, பிபிசி தமிழ் சேவையின் முன்னாள் ஒளிபரப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் காலமானார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த இவர் பிபிசி தமிழோசையில் மூத்த தயாரிப்பாளராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அத்துடன் சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் 2006ஆம் ஆண்டுக்கான தலைவராக ஆனந்தி சூரிய பிரகாசம் தெரிவு செய்யப்பட்டிருந்தவையும் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் பார்த்துப்பீங்க, உங்களோட செய்தியில் முக்கியமாக வைத்தியர் அர்ச்சுனாவை சேர்த்துக்கொள்வீங்களே எங்கே காணொன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நிச்சயமாக இன்றைய தினம் நம்முடைய வைத்தியர் அர்ச்சுனாவின் செய்திகள் தற்செயலாக ஒரு சில செய்திகள் பெறப்படவில்லை. அதனால் எதிர்வருகின்ற செய்திகளில் நிச்சயமாக வைத்தியர் அர்ச்சுனாவுடைய செய்திகளும் போடப்படும். ஆகவே அதில் நான் தமிழில் வச்சுருந்தேன், வைத்தியரை பற்றி இன்றைக்கு பேசலைன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். ஓகே, இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன்.